அடுத்த வீட்டில் சாப்பிடும் முன். மகாபாரத போர் முடிந்த பிறகு அம்பு படுக்கையில் இருக்கும் பீஷ்மரிடம் தருமர் கேட்டார், உங்கள் அரசியல் தர்மங்களை எங்களுக்கு கூறுங்கள். அப்போது பாஞ்சாலி கலகலவென்று சிரித்தாள். ஏன் இப்படி சிரிக்கிறாய் என தர்மர் கேட்டார். அதற்கு சான்றோர்கள் நிறைந்த சபையில் துச்சாதனன் துகிலுரிக்க முயன்ற போது கிருஷ்ணர் எனக்கு உதவாவிட்டால் என் மானம் பங்கப்பட்டிருக்கும். அந்த சூழ்நிலையில் துரியோதனனை தடுத்து நிறுத்தாமல் பீஷ்மர் தலை குனிந்துதானே அமர்ந்து இருந்தாரென பாஞ்சாலி கூறினாள். அவருக்கு என்ன தகுதி இருக்கிறது அரசியல் தர்மம் பற்றி கூற என்றாள். அதற்கு பீஷ்மர் கூறினார், பாஞ்சாலி கூறுவது சரிதான். காரணம் துரியோதனனிடம் நான் இருந்ததால், அவன் போட்ட சாப்பாட்டை சாப்பிட்டதால் அவனைப் போலவே என்னை யோசிக்க வைத்தது. இப்போது அர்ச்சுனன் மூலம் அம்பு படுக்கையில் படுத்து பிறகு அவன் நல்ல குணம் எனக்கும் வந்துவிட்டது. அதனால் அரசியல் தர்மம் பற்றி கூற எனக்கு இப்போது தகுதி இருக்கிறது என்றார். துரியோதனன் நடத்தும் விருந்தோம்பல் அனைத்தும் அவன் சுயநலத்துக்கு அவர்களை பயன்படுத்திக் கொள்ளதான். எனவே எங்கு விருந்தோம்பல் அன்னதானம் என சென்றாலும் அவர்கள் என் நோக்கத்திற்காக கொடுக்கிறார்களோ அது சாப்பிட்டவர்களையும் பாதிக்கும். கோயில்களில் என்னதான் கடவுளுக்கு படைத்துவிட்டு அன்னதானம் கொடுத்தாலும் அதை கொடுப்பவர்களே என் மனநிலையை பொறுத்துதான் சாப்பிடுபவர்களின் மனநிலையும் மாறும். எனவே எங்கு ஏன் வீட்டிலேயே கூட சாப்பிடும் முன் கையில் ஒரு கவளம் சாப்பாடு எடுத்து வைத்துக் கொண்டு 5 வினாடி இறைவா இது உனக்கே சமர்ப்பணம் என பிரார்த்தித்து உண்ண அதில் உள்ள தோஷங்கள் அனைத்தும் நீங்கி சந்தோஷமாக வாழ்வாங்கு வாழ வாழ்த்து